சிந்து பைரவி எப்படியும் ஸ்னேகாவை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்னேகா பண்ண எல்லா ஃப்ராடு வேலைகளுமே சொல்கிறாங்க. மலை மேலேருந்து சிந்துவை தள்ளி விட்டது ஸ்னேகா தான் அப்படின்ட்டு அந்த ஆதாரத்தோடு காமிக்கிறாங்க. அந்த வீடியோ ப்ரூஃபை பார்த்துட்டு ஜட்ஜுமே பார்த்தீங்கன்னா ஸ்னேகாவை 15 நாள் சிறை தண்டனையில் வச்சு நீங்கள் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்லிடுவாங்க. அதை கேட்டுட்டு ஸ்னேகா ஷாக் ஆகுறாங்க. ஸ்னேகா பக்கம் இருக்கிற நியாயத்தை எவ்வளவோ சொன்னாலுமே அவங்க கேட்கறது இல்லைன்னா ஆதாரத்தோடு நிரூபிச்சதுனால ஸ்னேகா வசமாக மாட்டிக்கிட்டாங்க. 15 நாள் சிறை தண்டனையில் போடணும் அப்படின்னு உங்களுடைய அப்பா கிட்ட ஃபீல் பண்ணிட்டு அப்பா நான் போல அப்படின்னு எவ்வளோதான் சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. சிந்து இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிவாலாம் அதுக்கப்புறம் வெளியே வந்ததுமே சிந்து கிட்ட இப்படி பண்ணிட்டு இல்லாட்டி உன்னை சும்மா விட மாட்டேன்றாங்க. என்னை பழி வாங்கி என்னை ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு பண்ணிட்டேன்ல, நான் யாரை எடுத்து சீக்கிரமாக உங்களுக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்றாங்க. உன்னை சும்மாவே விட போகிறதெல்லாம் அப்படின்ட்டு ஸ்னேகா சிந்து கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கு பைரவி பொடி போடு, நீ பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கிற, அதுக்கு சிந்து என்ன பண்ணுவான்றாங்க. நீ ஒழுங்காக இருந்திருக்கணும், இல்லாதது உன்னுடைய தப்பு அப்படின்ட்டு அந்த இடத்துல திட்டி விட்டுருவாங்க ஸ்னேகாவை. ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன்னு சவால் விட்டு அங்கேருந்து ஸ்னேகா போகிறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.